நாம் தமிழர் கட்சியினுடைய மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளே, பொறுப்பாளர்களே, இப்பகுதி வாழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இன்னும் 20 நாட்களில் பாராளுமன்ற தேர்தல் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. இந்தியாவிலே பல கட்டங்களாக நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் முதல் கட்டமாக தமிழ்நாட்டிற்கு இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. அறிவிச்சிருந்த மக்களே, தமிழ்நாட்டிலே கூட்டணி என்கிற பெயரால் 3 அணிகள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி. இதற்கெல்லாம் மாற்றாக நாங்கள் யாரோடும் கூட்டணி இல்லை, சமரசம் இல்லை, சீட்டு இல்லை, நோட்டு பேரம் இல்லை என்று தனித்து களம் காண்கிறது நாம் தமிழர் கட்சி. ஏறக்குறைய 4 முனை போட்டியாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. அறிவிச்சர மக்களே, பிஜேபிக்கு ஏன் வாக்களிக்க கூடாது, அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது, திமுகவுக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் ஏன் வாக்களிக்க கூடாது, அதே போல அதிமுகவுக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் ஏன் வாக்களிக்க கூடாது, இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஏன் வாக்களிக்க கூடாது, இதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்துத்தான் நான் ஒரு சில நிமிடம் உங்களோடு பேச விரும்புகிறேன். அறிவாளர் மக்களே, பிஜேபி அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்க கூடாது? கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவை ஆளக்கூடிய இடத்துல பிஜேபி என்கிற கட்சி இருக்கிறது. பிஜேபியினுடைய ஆட்சி நடைபெறுகிறது. அதனுடைய பிரதமராக மோடி இருக்கிறார். 10 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆளக்கூடிய பாஜக என்ன செய்யணும்? நான் இந்த நலத்திட்டத்தை உனக்கு செஞ்சிருக்கிறேன், இவந்த மக்கள் இத்தனை மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கிறேன், இத்தனை பேருக்கு மருத்துவத்தை கொடுத்திருக்கிறேன், இத்தனை சாலைகள் நான் தரமாக போட்டிருக்கிறேன், இவ்வளவு குடிநீர் நான் இவ்வளவு கொண்டு போய் சேர்த்து இருக்கிறேன் இலவசமாக, மின்சாரம் இவ்வளவு இருந்திருக்குது, நாட்டினுடைய பொருளாதாரம் இவ்வளவு வலிமை அடைஞ்சிருக்குது, நாங்க ஆட்சிக்கு வரும்போது 2014 இந்தியாவினுடைய கடன் தொகை இவ்வளவு இருந்துச்சு, அதை நாங்க இவ்வளவா குறைச்சிருக்கிறோம், நான் வரும்போது பெட்ரோல் விலை 60 ரூபாய் இருந்துச்சு, அதை நான் குறைச்சிருக்கிறேன். இப்படி ஏதாவது உருப்படியாக தங்கள் ஆட்சியினுடைய சாதனையை சொல்லி பிஜேபி ஓட்டு கேட்கணும். இப்படி ஏதாவது ஓட்டு கேட்கிறாங்களா என்று பார்த்தால் இல்லை. ஏன்னா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது 65 ரூபாயாக இருந்த பெட்ரோலுடைய விலை இன்றைக்கு 100 ரூபாயாக மாறி இருக்குது. தேர்தலுக்காக அயோக்கிய பிறகு 3 ரூபாய் குறைச்சிட்டாங்க, 103 ரூபாயா இருந்துச்சு. இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது கேஸினுடைய விலை என் அன்பு தாய்மார்களுக்கு தெரியும், 450 ரூபாயாக இருந்தது. இன்றைக்கு மானியமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, எல்லாவற்றையும் புடுங்கிவிட்டு 1100 ரூபாய்க்கு விற்கிறான். அது 1300 கூட போகும். கேஸ் விலை தேர்தலுக்காக குறைச்சிட்டான். டீசலுடைய விலை 52 ரூபாயாக இருந்தது, இன்றைக்கு 80 ரூபாயாக தாண்டி இருக்கிறது. 1 லிட்டர் பாலினுடைய விலை 30 ரூபாயாக இருந்தது, இன்றைக்கு 2 மடங்கு அதிகமாகி 62 ரூபாயாக மாறி இருக்கு. அறிவார்ந்த பெருமக்களை, இப்படி குடிநீர், சாலை, மருத்துவம், மின்சாரம் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் கடந்த பிஜேபியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சி அது ஆட்சி அல்ல, கொடுமைகளுக்கான சாட்சியாக மாறி இருப்பதை என் அறிவார்ந்த பெருமக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 10 ஆண்டுகளா ஒரு ஆணியும் புடுங்கல்ல ஒட்டுமொத்த நாட்டுக்கும். நான் எதுக்கு உனக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு போடணும்? இங்க வந்துகிட்டு ஊழல் நடக்குது, லஞ்சம் நடக்குது, வெங்காய விளக்கெண்ண திமுக ஊழல் செய்து லஞ்சம் செய்த எல்லாமும் தெரியும். அதை பேசுறதுக்கான தார்மீக உரிமை நாம் தமிழர் கட்சியினராக எங்களுக்கு இருக்கு. நீ விளக்குமாறு பிஜேபி காரன் உனக்கு என்ன இருக்குது? அவன் ஊழல் எலி என்றால் நீ ஊழல் பெருச்சாளி. நீ பேசலாமா? செஞ்சு பாருங்க. மோடி செய்த சாதனை என்று ஒன்றை பிஜேபி காரங்க சொல்லட்டும், ஒன்னு சொல்ல முடியாது. ஆனா இவன் செஞ்ச குரலி வித்திய பட்டியல் போட்டான்னு வைங்க, நாட்டு மக்கள் காரி துப்பிடுவாங்க. நாம மறந்து கடந்து போயிடுறோம். பணமதிப்பிழப்பு நடவடிக்கை என்ற ஒரு இதை கொண்டு வந்தார் பாருங்க மோடி. மோடியை ஓட ஓட விரட்டி அடிப்பதற்கு, பாஜகவை துரத்தி அடிப்பதற்கு இந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை ஒரு முறை எங்க மக்கள் திரும்ப நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா போதும். 2016 என்ன ஆட்டம் போட்டாங்க? லூசு பைய, கிறுக்கு பைய, மெண்டல் பைய இப்படி ஒரு அறிவிப்பு செய்வானா? ஆனா மோடி செய்வார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறுக்கனை விட, மெண்டலை விட, லூசை விட, சைக்கோவை விட இந்த சைக்கோ மோடி கேவலமான ஆள்னு அர்த்தம். எதுக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாதுன்னு ஊழல் ஒழிக்க போறேன்,
ஊழல் ஒழிக்க போறேன்னு சொன்னல, இப்ப எப்பரா தேர்தல் பத்திரத்தில் ஊழல் செஞ்ச? எப்படி ஊழல் நடந்துச்சு? ஊழலை ஒழித்து விட்டா என்றால் திமுக ஊழல் கட்சின்னு எப்படி குற்றச்சாட்டுற? அப்ப ஊழல் ஒழியல, நீயும் ஊழல் செய்யற, திமுக ஊழல் செய்யுது இல்லையா? அப்ப அட்டர் ஃபெயிலியர், படுதோல்வி இந்த பணமதிப்பு நடவடிக்கை. 50 நாட்கள் பொறுத்துக்கோங்க, நாடு சொர்க்கமாயிரும். சொர்க்கமாயிரும். எங்க சொர்க்கமாச்சு? நாடு மேலும் மேலும் உன் ஆட்சியில சிக்கி மோடியே நரகமானதுதான் மிச்சமே ஒழிய நாடு ஒரு நாளும் சொர்க்கமாகல. 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்க. நாடு சொர்க்கம் இல்லைன்னா நான் மண்ணனை ஊத்தி கொளுத்திக்கிறேன். சொன்னது யாரு? மோடி. 50 நாட்கள் இல்ல அறிவார்ந்த மக்களை, 500 நாட்களை கடந்து விட்டது. மோடியே இன்னைக்கு டீ குடிக்க போறீங்களா, நாளைக்கு டீ குடிக்க போறீங்களா? கிருஷ்ணா என்ன நான் ஸ்பான்சர் பண்ணேன், நான் பண்றேன், என் சொந்த செலவுல வாங்கி தரேன். டீ குச்சி நீங்க யாராவது வாங்கி கொடுங்க, கொடுத்துட்டு சாப்பிட்டு அண்ணன் சொல்லிட்டாரு, ஸ்பான்சர் ரெடி. அப்ப என்ன கேள்வி கூத்து இது? ஜிஎஸ்டி என்கிற ஒரு பொருளாதார நடவடிக்கை கொண்டு வந்தார் பெருமக்களே. ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரமும் ஸ்தம்பித்து போனது. திருப்பூர்ல மிஷின் ஓடிட்டு இருந்து மிஷின் நின்று போச்சு. கோயம்புத்தூர்ல ஆலைகள் ஓடிட்டு இருந்துச்சு, ஆலைகள் நின்று போச்சு. அத்தனை வணிகக்கூடிய பெருமக்களும் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு கொள்கையால நாண்டுகிட்டு சாகர நிலைமை வந்தது. உலகத்துல எத்தனையோ நாடுகள் ஜிஎஸ்டி வசூலிக்கிற நாடுகள் இருக்கு. ஆனால் உச்சபட்சமாக 28% வரியை வைத்து மக்களை கொடுமைப்படுத்திய கொடுங்கோல் ஆட்சி இந்த மோடியினுடைய ஆட்சி. வேளாண் சட்டம்னு கொண்டு வந்த விவசாயிகள் சோழிய முடிச்ச, நீட்டில் கொண்டு வந்த மாணவர்களை சோழிய முடிச்ச, புதிய கல்விக் கொள்கை பெறால மாணவர்கள் இன்னைக்கு வரைக்கும் கொல்லப்படுறாங்க நீட்டுனால, புதிய கல்விக் கொள்கையினால. எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? நீ செஞ்ச உருப்படியான ஒரு காரியம் என்ன? புடுங்கிறது பூரா தேவையில்லாத ஆணின்ற மாதிரி மோடி 10 வருஷம் செஞ்சது பூரா தேவையில்லாதது. 2 பேரை மோடி வாழ வச்சிருக்கான். ஒன்னு அதானி, இன்னொன்னு அம்பானி. இதை தவிர்த்து 135 கோடி மக்களையும் பெரிய பட்டையும் நாமும் போட்டேன். எதுக்கு உனக்கு மீண்டும் ஒரு ஆட்சி அதிகாரம்? பிஜேபிக்கு ஓட்டு போடுவதற்கு ஒரு காரணம் கூட இல்லை. ஆனா பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கு. அறிவார்ந்த பெருமக்களே, 1000 காரணம் இருக்கு. அப்ப இதையெல்லாம் கடந்து விட்டு இன்றைக்கு வர்றாங்க. அண்ணாமலை என்ற பெயரால, அவன்ற பெயரால, இவன்ற பெயரால பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க. மனநோயாளி பிஜேபிக்கு ஓட்டு போடலாம், பைத்தியக்காரங்க ஓட்டு போடலாம். நல்லா இருக்கிறவன் பிஜேபிக்கு சத்தியமா போட முடியாது. அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, பிஜேபிக்கு இருக்கிறவன், பிஜேபி ஆதரவால அத்தனை பேர் மனநோயாளிகள் அதிகமாகி விட்டார்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் எதிரானவன் இவன். இவனுக்கா ஓட்டு போட முடியும்? இப்ப பிஜேபிக்கு ஓட்டு போட முடியாது, பிஜேபியை வீழ்த்தி ஆகணும். இன்னொரு முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இப்படி மேடை போட்டு பேசுறது, இந்த தேர்தல், ஜனநாயகம், இந்த ஓட்டு கேட்கறது, சின்ன என்ன ஒரு குப்பையும் இருக்காது. எல்லாத்தையும் இப்போ நான் தான் அதிபர்னு நேரம் உட்காந்துருவான். அரசியலமைப்பு சட்டமாவது, ஹைகோர்ட் ஆகுது, இந்து ராஷ்டிரம் அறிவிச்சு விட்டு போயிடுவான். அதனால பிஜேபியை வீழ்த்தணும், மோடியை வீட்டுக்கு அனுப்பணும், மாற்று கருத்து இல்லை. அப்ப யாருக்கு ஓட்டு போடணும்? திமுக. அவன் பெரிய செய்தான், இவன் சின்ன செய்தான். இவனுக்கா ஓட்டு போடுறது? இவன் எப்போது பிஜேபிக்கு ஜால்ரா போடுவான், எப்போது மோடிக்கு சொம்பு தூக்குவான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பிஜேபியினுடைய கள்ளக்கடவாணி கூட்டாளிகள் தான் இந்த திமுக காரன். என்ன மாற்று இருக்குது? பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருச்சு, பிஜேபி 400 சீட்டு வெல்ல போகுது, எல்லாமே சொன்னாங்கல்ல. இத்தனை அளவிற்கு இவ்வளவு வீரியமாக பிஜேபி வளர்வதற்கு காரணம் யார்? அடித்தளமிட்டது யார்? திமுக இல்லையா? செஞ்சு பாருங்க. பிஜேபி ஆட்சி கவிழக்கூடிய நிலையில் இருந்த போது திமுக தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை ஆதரவளிக்க வைத்து வாஜ்பாயினுடைய ஆட்சியை தாங்கி பிடித்தது இந்த அயோக்கிய ஸ்டாலினுடைய அப்பன் கருணாநிதி. கருணாநிதி இன்றைக்கு ஆதரவு கொடுக்காமல் இருந்திருந்தால் பிஜேபி 5 ஆண்டு கால ஆட்சியை அன்றைக்கு நிறைவு செய்திருக்க முடியாது. அப்ப இந்தியா முழுமைக்கும் அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கையில கொடுத்து அவன் பிரதமராக இருந்து நாடு முழுமைக்கும் பிஜேபியினுடைய கிளை கட்டமைப்பு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது வாஜ்பாயினுடைய பிஜேபி ஆட்சியில. ஆட்சி அதிகாரம் இருந்த அந்த துணிவுல கொண்டு போய் சேர்த்தான். அந்த அதிகாரத்தை வச்சு விதை போட்டது கருணாநிதி இல்லையா? செஞ்சு பாருங்க. எனக்கு முன்பாக பேசின சகோதரர் சொன்னாரு, மன்னன் நோயாளிங்க எச்ராஜா, அந்த வீட்டுல பெத்த பிள்ளைங்க மதிக்காது, கிறுக்கு பையன். அப்படிப்பட்ட எச்ராஜாவை 2001 சட்டமன்ற உறுப்பினராக மாற்றி
சட்டமன்றத்திற்கு அழைத்து விட்டு போனது இந்த கருணாநிதி இல்லையா, திமுக இல்லையா? நீ என்ன பிஜேபி எதிர்ப்பு பேசுற? குஜராத்தில் 2002 3000 மக்கள் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, அதை ஆதரித்து பேசினது திமுகவும் கருணாநிதியும் இல்லையா? மானங்கிட்டவைகளா நீங்களா பிஜேபி எதிர்ப்பு பேசுறீங்க? அவன் கொண்டு வந்த அத்தனைக்கும் ஆதரவாக என்று மோடியினுடைய ஆட்சியை குஜராத்தில் தாங்கி பிடித்தது கருணாநிதி இல்லையா? நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுது பாராளுமன்றத்தில். அந்த தீர்மானத்தை எதிராக வாக்களித்து தோற்கடித்தது திமுக இல்லையா? குஜராத்தில் நடந்தது ஒரு உள் மாநில விவகாரம் அப்படின்னு பேசுறது கருணாநிதி இல்லையா? யாருக்கிட்டடா உருட்டுறீங்க? உருட்டு உனக்கு ஜால்ரா போடுறவன் 200 ரூபாய் ஊப்பி நம்புவான். வரலாற்றை படித்து தெளிந்த சிந்தனையோடும் புரிதலோடும் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்காரங்கிட்ட உன் வேலையை காட்டாத. உன் வரலாற்று அக்கா ஆணி வேற பிரிச்சு எரிஞ்சிடும். RSS இயக்கம் உலகத்திலே கொடிய இயக்கம். அந்த இயக்கத்தை திராவிடர் கழகம் போல ஒரு சமூக நீதி இயக்கம் தான் என்று RSSக்கு ஜால்ரா போட்ட வரலாறு தான் உன் திமுக வரலாறு. நீ என்ன பேசுற? பிஜேபிக்கு எதிர்ப்புன்னு. இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி கூட நீ டீலிங்ல இருக்கியா இல்லையா? பொன்முடிங்க அமைச்சர் குற்றவாளி என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டு உச்ச நீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கிட்டு வரைய எப்படி? பிஜேபியினுடைய இன்ஃபுளுன்ஸ் இல்லாம வாங்கினியா நீ? அப்ப உனக்கும் அவனுக்குள்ள இந்த வடிவேல் சொல்ற மாதிரி ஒரு பேக்கரி டீலிங் நடந்திருக்குது. பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சாங்கிறான். அறிவுகட்ட பயலுக்கு ஒரு அபிடேவிட் எப்படி போடணும் தெரியல. சாதாரணமா ஒரு ஜூனியரா பிராக்டிஸ் பண்ற எனக்கு தெரியுதுன்னு ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் எது, நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் எப்படின்னு இந்த பைத்தியக்காரன் அதுல பக்கத்துக்கு பக்கம் 35 பக்கத்துல கைது போட்டிருக்கான் கே அண்ணாமலைன்னு. இந்த கே அண்ணாமலைன்றது என்ன சொன்னாங்க? குப்பனா அப்பா பேரு கூமுட்ட அண்ணாமலைன்றதுக்காக கே போட்டிருக்கான். அட பைத்தியக்கார பயில, அட முதல் பக்கம் அபிடேவிட்ட பாக்குற அட இந்தியன் கோர்ட் போட்டு ஜுடிஷியல் பேப்பரா இதுல ஏன்டா போட்டு தந்திருக்கேன்னு கேட்டிருக்க வேண்டாமா? அதுல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க ஆபீஸ். அதுல ஏதாவது பண்ணிருப்பேன், காசு கொடுத்து வந்திருப்பேன். இந்த நாடு தானே, நாட்டில் என்ன காசு கொடுத்தா எது வேணா நடக்குமே. அதுல அபிடேவிட் போடுறாங்க. அப்ப அதுல நாம் தமிழர் கட்சியினர் நாங்கள் அந்த ஸ்க்ரூட்டின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தணிக்கை நடக்கும்போது இந்த ரிட்டர்னிங் ஆபீசர் தேர்தல் அலுவலர்கிட்ட நாங்க சொல்றோம், அண்ணாமலை இதுல இத்தனை பிழைகள் இருக்குது, இதுக்கு எதிராக நீங்க அண்ணாமலையுடைய இதை ரிஜெக்ட் பண்ணணும், ஏத்துக்க கூடாது வேட்புமனுவை அப்படின்னு கேட்கிறோம். உண்மையிலேயே திமுக பிஜேபிக்கு எதிரான கட்சி என்றால் மயில் புடுங்க போயிருந்தாங்க. எங்கடா போயிருந்த? நீ பேசியிருக்க வேண்டாமா? பெரிய வழக்கறிஞர் பில்சன் அவன் எங்கடா போனீங்க எல்லா பேரும்? நீ நின்று பேசியிருக்கணும் ஸ்கூல் ஆபீசர் கிட்ட. ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நாம் தமிழர் கட்சி வலுவா நின்னுச்சுரா. பக்கம் பக்கமாக இவருடைய அபிடேவிட்ல என்ன பிரச்சனை இருக்குது? தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைக்கு எந்த அளவிற்கு இவன் மாற்றி கொடுத்திருக்கிறான் என்று நாங்க பேசணும்டா. நீ எங்க போயிருந்த? செட்டிங்னு தெரியுதா? நான் சொன்ன பேக்கரி டீலிங் உண்மையாயிடுச்சா? ஒருவேளை திமுக எதிர்ப்பு தெரிவித்து ரிட்டர்னிங் ஆபீசர், ஏன்னா நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும் திமுக எதிர்ப்பு தெரிவிக்க வித்தியாசம் இருக்கு. இவன் ஆளுங்கட்சி, இவன் எதிர்ப்பு தெரிவித்தால் அது கூடுதல் வலுவாக இருக்கும். அப்ப ரிட்டர்னிங் ஆபீசர் மறுப்பதற்கு சரியான வாய்ப்பாக இருந்திருக்கும். அப்ப ஒருவேளை நீ எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த அண்ணாமலையுடைய வேட்புமனு ரிஜெக்ட் செய்யப்பட்டிருந்தால், தேர்தல் அதிகாரியால நிராகரிக்கப்பட்டிருந்தால் இந்தியா முழுமைக்கும் மக்கள் காரி துப்பியிருப்பாங்க. இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு அபிடேவிட்ட உருப்படியா போட துப்பு இல்ல உனக்கு எதிர்க்கிற அரசியல் என்று காரி துப்பியிருப்பாங்க. அண்ணாமலை தலையில துண்டை போட்டு வெளியே காட்டாம வீட்டுக்கு ஓடி இருப்பான். நல்ல வாய்ப்பு இருந்துச்சு, ஏன் தவற விட்ட என்றால் நான் சொன்ன டீலிங் முடிஞ்சு போச்சு. இன்னொரு டீலிங் என்ன? எல்லா இடத்திலும் வேட்பாளரை போடுற ஸ்டார் கேண்டிடேட்னு. பிஜேபியினுடைய மாநில தலைவரை வீழ்த்த வேண்டும், ஏன்டா ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டையும் போடல திமுகவுல கோயம்புத்தூர்ல? ஏன் ஒரு டம்மி வேட்பாளர் போட்ட? அண்ணாமலைக்கு எதிராக திமுக கோயம்புத்தூர் டம்மி வேட்பாளர் போடுது. கனிமொழிக்கு எதிராக தூத்துக்குடியில பிஜேபி சார்பில் கூட்டணி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஓட்டு டம்மி வேட்பாளர் போட்டிருக்கான். நீ கோயம்புத்தூர் எனக்கு விட்டுத்தா, நான் உனக்கு தூத்துக்குடி விட்டு தரேன். இப்ப டீலிங் இல்லாம என்ன? தமிழ் மாநில காங்கிரஸ் தூத்துக்குடிக்காரங்க, நான் திருச்செந்தூர் எனக்கு ஊரு. தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி இருப்பதாகவோ அதனுடைய நிறுவனர் மூப்பனார் என்றோ தெரியாது. இப்ப இருக்கிற ஜி கே வாசன் யார் யான்னு கேட்பாங்க. வாசன் ஜி கே வாசன் யாருன்னே தெரியாது. அதுக்கு தூத்துக்குடியில எதுக்கு?
கனிமொழி அங்க வெளில வைக்கிறதுக்கு, இங்க அண்ணாமலை வெளில வைக்கிறதுக்கு. இது டீலிங் இல்லையா? அப்ப என்ன உங்களுக்குள்ள? வெளியே நடிப்பாங்க, பிஜேபிக்கு எதிரானவங்க நாங்க தான், எங்களுக்கு ஓட்டு போடல பிஜேபி உள்ள வந்துடும். சனியம் முடிச்சவங்களே 2019 2021 உனக்கு தனியா ஓட்டு போட்டோம். இதே வார்த்தையை சொல்லிதானே ஓட்டு கேட்ட 19 39 பேர் உனக்கு புதுச்சேரி உட்பட திமுகவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் தந்தார்களே, பிஜேபி எப்படியடா வந்தது? அப்ப தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கும் இந்தியாவில் பிஜேபி வர்றதுக்கு சம்பந்தம் கிடையாது. உண்மையிலேயே பிஜேபியை நீ வீழ்த்தணும் என்றால் குஜராத்ல போய் வேலை செய்யணும், உத்தரப்பிரதேசல போய் வேலை செய்யணும், உத்தரகாண்ட்ல போய் வேலை செய்யணும், இமாச்சல பிரதேசல போய் வேலை செய்யணும், ராஜஸ்தான்ல போய் வேலை செய்யணும், மத்திய பிரதேசல போய் வேலை செய்யணும். இங்க எல்லாம் வேலை செய்யறதை விட்டு போட்டு பிஜேபிக்கு எங்க செல்வாக்கு இல்லையா அங்க வேலை செய்யுது. விளக்கு மாதிரி கேரளால, தமிழ்நாட்டுல, கர்நாடகாவில் இங்கதான் பிஜேபிக்கு செல்வாக்கு இல்லையே. அப்ப இங்க வேலை செய்யறதால பிஜேபி எப்படி வீழ்த்த முடியும்? 80 சீட்டு உத்தரப்பிரதேசம், 48 சீட்டு வெஸ்ட் பெங்கால், அங்க போட அங்க போய் வேலை செய்ய. நான் கேட்கிறேன், பிஜேபி வீழ்த்தணும், ஆர்எஸ்எஸ் ஒழிக்கிறதா என்னுடைய உச்சபட்ச இலக்குன்னு ராகுல் காந்தி பேசுறாரு. பப்பு, நான் இந்த பப்பு கிட்ட கேட்கிறேன், பப்பு இங்க வா, பாரத் ஜோடோ யாத்ரா நீ போனல, நடையா நடந்தல, லூஸ் மாதிரி நடந்தல, தாடி வளர்த்துக்கிட்டு பைத்தியம் மாதிரி. நான் கேட்கிறேன், பாரத் ஜோடோ யாத்ரா கேரளால எத்தனை நாள் நடந்த, உத்தரப்பிரதேசல எத்தனை நாள் நடந்த? கேரளாவில் பிஜேபிக்கு 0 சீட், ஒரு சீட்டும் கிடையாது. உத்தரப்பிரதேசத்துல ஆளக்கூடிய இடத்துல இருக்கிற, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான். அப்ப என்னங்க செஞ்சிருக்கணும்? கேரளால கொஞ்ச நாளும், உத்தரப்பிரதேசத்துல அதிக நாளும் நடந்திருக்கணும். உண்மையிலேயே பிஜேபி வீழ்த்தணும்னா இந்த பப்பு செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? கேரளாவில் 17 நாள் பாரத் ஜோடோ யாத்ரா போன ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்துல எத்தனை நாள் போனார் தெரியுமா? 2 நாள். என்ன விளையாட்டு பண்றீங்க? இதை வெளியே எடுத்து போட்டது யார் தெரியுமா? நாம் தமிழர் கட்சியினர் நாங்கள் இல்ல, கேரளாவை ஆளக்கூடிய சிபிஎம் கட்சி. இங்க இருந்து பேசிட்டு தெரியுறாள் இந்த பாலகிருஷ்ணன், இந்த முத்துகிருஷ்ணன், இந்த சூவெங்கடேசன், இந்த ஜால்ரா கோஷ்டி கமிஷனிஸ்டுகள். இந்த கமிஷனிஸ்டுகள் கலியக்காவல பார்டர் கேரளாக்கு இந்த பக்கம் நின்றுகிட்டு ராகுல் காந்தியை பிரதமராக்குவோம். அவன் அந்த பக்கம் ஒரு பக்கம் இப்படி போயிட்டு, இப்படி அந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு கலியக்காவல கேரளா பார்டர்ல இருந்து ராகுல் காந்தியை தோற்கடிப்போம். என்னடா கம்யூனிஸ்ட்? அப்ப புரோக்கர்கள் கேட்டா மார்க்ஸ் வாழ்க, ஏங்கல்ஸ் வாழ்க, லெனின் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க. கேவலம் கேவலம். திமுக எதுக்கு ஓட்டு போடணும்? அண்ணா திமுக எதுக்கு ஓட்டு போடணும்? என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்த நீ? நான் வந்தா மின் கட்டணத்தை குறைப்பேன், குறைச்சியா? பால் விலையை குறைப்பேன், குறைச்சியா? குடிநீர் கட்டணத்தை குறைப்பேன், குறைச்சியா? சொத்து வரியை குறைப்போம், குறைத்தியா? ஸ்டாலின் வாய்க்கிலேயே பேசினார். ஆக எடப்பாடி ஆட்சியில 5 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய கடனாக இருக்குது. உங்களுடைய ஆதரவு பெற்ற கலைஞருடைய மகனாக நான் வந்தால் இந்த கடன் தொகையை குறைப்பேன் என்று மானங்கெட்ட ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தீர்களே, கடன் தொகையை குறைச்சிட்டீங்களா? திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு 2021 வரும்போது எவ்வளவு கடன் தொகை இருந்துச்சு? 5 லட்சம் கோடி. இன்றைக்கு கடன் தொகையினுடைய நிலை என்ன? குறைந்தபட்சம் குறைக்கவில்லை என்றால் பரவாயில்லை, அதுலயாவது மெயின்டைன் பண்ணிருக்கணும். 5 லட்சம் கோடி அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, சரின்னு ஏத்துக்கலாம். 2.5 ஆண்டுகளுக்குள்ளாக 1.25 லட்சம் கோடி மயிரை புடுங்குவதற்கா ஸ்டாலின் கடன் வாங்குறீங்க? 5 லட்சம் கோடியாக நீங்கள் பதவி ஏற்கும் போது இருந்த தமிழ்நாட்டினுடைய கடன் இன்றைக்கு 6.25 லட்சம் கோடியாக மாறி நிற்கிறது. எடப்பாடியை கடன்கார அரசு என்று விமர்த்தீர்கள். ஆமாம், சத்தியமான உண்மை. எடப்பாடி கடன்கார அரசு என்றால் உங்க ஆட்சிக்கு பெயர் என்ன? நாங்கள் சொல்கிறோம், 2 பேரும் திருட்டு போய் 2 பேரும் இன்றைக்கு மாறி மாறி படம் காமிக்கிறாங்க. இந்த பாருங்க, இவர் தான் மோடி கூட நிக்கிறாருன்னு ஸ்டாலின் உதயநிதி ஒரு பக்கம், அந்த பக்கம் நம்ம ஐயா இழிச்சுக்கிட்டு நான் நிக்கலங்க, மோடி கூட இவர் தான் நிக்கிறார், இவர் தான் நல்லா சிரிக்கிறார்னு இவர் ஒரு பக்கம். நமக்கு என்னன்னா, பாருங்க 2 பேரும் உண்மை பேசுறாங்க. திமுக கார அண்ணா திமுக கார உண்மை பேசுவது அரிதிலும் அறிவு. அது காலத்துக்கு எப்பயாவது ஒரு தடவை நடக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் உண்மை பேசுறாங்க 2 பேரும். திமுகவுக்கோ அண்ணா திமுகவுக்கோ ஓட்டு போடுவதற்கு எந்த காரணமும் கிடையாது. இந்தியாவை காக்க ஸ்டாலின், தமிழ்நாட்டை காக்க துப்பு இல்ல. உன் சொந்த தொகுதி குளத்தூர் வெள்ளத்துல மிதந்துச்சு, நெஞ்ச அளவுக்கு தண்ணீர்ல எங்க போயிருந்தீங்க ஸ்டாலின்? அப்ப சொந்த தொகுதியை காக்க துப்பு இல்லாத இந்த ஸ்டாலின், தமிழ்நாட்டை காக்க வக்கில்லாத ஸ்டாலின் இந்தியாவை காக்க போறாராம். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானா.
என்ன வேடிக்கை இது? செஞ்சு பாருங்க. எவ்வளவு திமிரு, மக்களை எவ்வளவு இலக்காரமா நினைக்கிறாங்க. திமுக துரைமுருகன் ஒருத்தர், அவர் மகன் கதிரானந்த் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கறதுக்காக போறாரு. போகும்போது என்ன எல்லா பெண்களும் பலபலன்னு இருக்கிறீங்க, ஃபேர் அண்ட் லவ்லியும் பான்ஸ் பவுடரும் தேய்க்கிறீங்களா? 1000 ரூபால முதலமைச்சர் தந்தது இப்ப தெரியுதா? இவன் ஓட்டு கேட்க போகல, ஊர்ல இருக்கிற அடுத்த மொட்டாட்டி எல்லாம் சைட் அடிக்க போயிருக்கான்னு தெரியுதா? இவனுடைய பரம்பரை தொழிலே தான். கூட்டத்துக்கு வந்தால் நடு மேடையிலேயே மகளிர் அணி பெண்களுடைய இடுப்பை பிடிச்சு கிள்றது, சேலையை பிடிச்சு இழுக்கிறது இவனுடைய குல தொழில். அது மேடம் தெரியாம மைக்கில் தெரியாம வளரிட்டாரு கதிரானந்த். இவனுக்கு ஓட்டு கேடு கட்டவர்கள், அயோக்கியர்கள், பெண்களை மதிக்கிற லட்சணம். இன்னொருத்தர் பொன்முடின்னு இவன் சொல்றான், நாங்க மகளிருக்கு இலவச பேருந்து கொடுத்தோம், மகளிர் உரிமையா கௌரவத்தோட பயணிக்கிறாங்க. அவரு ஓசி பஸ், நீயும் ஓசி, உன் பொண்டாட்டியும் ஓசின்னு நாட்டினுடைய மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் உன் மண்டையிலே அடிச்சு. இனி அந்த பொன்முடிய மறுபடியும் அமைச்சராக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன நீ பெண்களை மதிச்சுட்ட? செஞ்சு பாருங்க. இன்னைக்கு உதயநிதி கேட்கிறாங்க ஒருத்தர், ஐயா நீங்க ஆட்சிக்கு வந்தா மதுவிலக்கு அமல்படுத்துவேன்னு சொன்னீங்களே, ஏன் இது வரைக்கும் மதுவிலக்கு அமல்படுத்தல? 2016 டாக்டர் கலைஞர் உங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்தாரு. என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? மதுக்கரையை நாங்கெல்லாம் மூடுவோம். அது 2016 இல்ல தலைவா, 1974 இருந்து கொடுக்குறீங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் கர்நாடகாவுடைய வாக்குறுதி என்ன? இந்த தேர்தல் தான் எனக்கு கடைசி தேர்தல். அனுதாபத்தை கிரியேட் பண்றது, அனுதாபத்தை கிரியேட் பண்ற மக்கள் மத்தியில. கடைசி இந்த தேர்தலோட ஐயா இறந்துடுவார் போல, ஒரு தடவை ஓட்டு போட்டு விட்டுருவோம். கொள்கையை சொல்றதுக்கு வக்கு கிடையாது, ஏதாவது செஞ்சிருந்தாங்க சொல்றதுக்கு. செஞ்சது அம்புட்டும் திருட்டு, ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சங்கிலி பருப்பு, தாலி அறுப்பு, இப்படி அம்புட்டையும் திருட்டுத்தனத்தையும் மொல்ல மாதிரி தனையத்தையும் செய்து விட்டு பேசுறதுக்கு கொள்கை கோட்பாடு ஒண்ணும் கிடையாது. அனுதாபத்தை தேடுறது, ஆசை வார்த்தைகளை தூண்டுறது, இப்படி. அப்ப எதன் பொருட்டும் இவர்களுக்கு ஓட்டு போட முடியாது. திமுக இந்த நிலைமையில இருக்குது அப்படின்னா அதிமுக ஓட்டு போட முடியுமா? ஸ்டாலின் ஆட்சி மோசமான ஆட்சி, அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஆட்சி தான் அதிமுக ஆட்சியும். எடப்பாடிக்கு இதுக்கு ஓட்டு போடணும், அதிமுக இதுக்கு ஓட்டு போடணும். அறிவார்ந்த மக்களே, எங்க ஊர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலையை நீங்கள் யாராவது மறுக்க முடியுமா? அறவழியிலே சாமானிய மக்கள் போராடினார்கள், மனு கொடுக்க போனார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக 15 பேரை துள்ள துடிக்க கொன்று குவித்த ஆட்சி இல்லையா எடப்பாடியினுடைய ஆட்சி? மறந்து போயிடுச்சா? தமிழ்நாட்டிலே மானமுள்ள ஒருத்தர், உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டு மண்ணின் மீதும் மக்கள் மீதும் அக்கறை உள்ள ஒரு நபர் கூட எடப்பாடி ஓட்டு போட முடியாது. பொள்ளாச்சியில் நடந்துச்சு சம்பவம், நம்மளுடைய அக்கால், நம்மளுடைய தங்கை, நம்ம வீட்டுக்கு பெண்ணுக்கு நடந்தது போல நடந்துச்சு. பொள்ளாச்சியில கூட்டு பாலியல் வன்புணர்வு. அதிமுக கட்சிக்காரர்கள், அயோக்கியர்கள் அந்த பெண்ணை எப்படி சித்திரவதை செய்தார்கள். அண்ணா அடிக்காதீங்க, நான் என்னுடைய ஆடையை கலஞ்சுகிறேன்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் கலங்கியது உங்களுடைய காதல இல்லையா, நினைவில் இல்லையா? எல்லாவற்றையும் மறந்து கடந்து எப்படி போறீங்க? செஞ்சு பாருங்க. சாத்தாங்குளத்தில் ஊர் பக்கத்தில் 2 பேரை காவல் நிலையத்தில் வைத்து ஜெயராஜ் பெண்டிக்ஸ் தந்தை மகனை அடித்தே கொண்டார்களே, மறந்து போயிட்டீங்களா? அதை வச்சு எடிப்பா எடப்பாடியுடைய ஆட்சியை புனிதப்படுத்த முடியும்? 8 வழிச்சாலை என்கிற பெயராலே, மீத்தேன் என்கிற பெயராலே, ஹைட்ரோ கார்பன் என்கிற பெயராலே எவ்வளவு அட்டூழியத்தை பண்ணீங்க. சிஏ சட்டத்திற்கு ஆதரவு போட்டு அறிவார்ந்த பெருமக்களே, இவர்களுக்கு வாக்களிப்பதற்கு ஒரு தார்மீகமும் கிடையாது. உங்கள் வாக்கு சரியான முறையில் போக வேண்டும் என்றால், உண்மையிலேயே உங்கள் வாக்கு உங்களுக்கானதாக அமைய வேண்டும் என்றால், அறிவிச்சிருந்த பெருமக்களே, சரியான வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி, சரியான வாய்ப்பு, சரியான சின்னம், ஒளி வாங்கி சின்னம். மாற்றத்திற்காக இந்த களத்திலே வந்து நிற்கிறோம். நீங்கள் காலங்காலமாக கேட்டீர்கள், இந்த நாட்டினுடைய அரசியல் கெட்டு போயிட்டு, சாக்கடையாக போயிட்டு, அதை சுத்தம் செய்வதற்குத்தான் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம்.